Because word of God is number one. Yeah. Amen. Because the word of God நிறைய பெரிய மெசேஜ் கொடுக்குமே ஃப்ரீயா. So now fourth verse. By faith Abel offered excellent offering. அந்த ஆஃபரிங் தான் அவனை நீதிமானாக்கிச்சு. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினை காட்டிலும் மேலான பலியை செலுத்தினான். அந்த காணிக்கை தான் அவனை நீதிமானாக மாற்றியது. விசுவாசம் இருந்தால் கிரியை இருக்கணும். அவனுக்கு என்ன கிரியை? காணிக்கை கொடுத்த கிரியை. அவன் மேலான காணிக்கை கொடுத்ததுனால நீதிமான். சாதாரண காணிக்கை கொடுத்தா வெறும் பரிசுத்தம், செத்தா மோட்சம் போகலாம். நீதிமான் உயிரோடு இருக்கும்போது மோட்சம் மாதிரி ஜீவிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். Always give excellent offering to God. ஆண்டவருக்கு மிக சிறந்ததை எப்பொழுதும் கொடுங்க. Some people say, I don't want to give to the pastor, I'll give straight to God. ஆனா சிலர் பாஸ்டர் நான் கொடுக்க மாட்டாங்க, டைரக்ட் ஆண்டவருக்கே கொடுத்துருவாங்க. நீ என்ன பண்ணுறது தெரியுமா? சர்ச்சுக்குள்ள வரும்போது 500 ரூபாவை கல்லில் ரப்பர் பேண்ட் போட்டு அடிக்கணும். அடிச்சுட்டு சர்ச்சுக்கு வாங்க. இவர் கொடுத்தா அவர் கொடுத்த பையன். He is the mouth of God, right? Because you are the body of Christ. He is the mouth of Christ. Hallelujah. Whatever God speaks, He speaks to you. ஆண்டவர் எதை உனக்கு சொன்னாரோ அந்த ஊழியக்காரர் மூலமாக அந்த ஊழியக்காரருக்கு நீ கீழ்ப்படியும் போது ஆண்டவர் கீழ்ப்படுகிற மாதிரி. Now something comes to my mind, I do in many countries, okay? என் மனசுக்கு இப்போ ஒன்று வந்து அது நிறைய தேசங்களில் நான் சொல்கிற காரியம். Saturday and Sunday, சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் pastor's family should not cook anything. பாஸ்டர்ஸ் உடைய குடும்பம் எதையும் கொடுக்க கூடாது. சமைக்க கூடாது. சபைக்கு Saturday, Sunday, சமைக்க ஓகே. அவங்க ரெண்டு பேரும் Saturday, Sunday குக் பண்ணாங்க. பாஸ்டருடைய குடும்பம் கணவன் மனைவியும் சமைக்க கூடாது. சனி ஞாயிறு எல்லா நாளும் இல்லை, சனி ஞாயிறு எல்லா நாளும் மற்ற கண்ட்ரியில் பண்ணிட்டேன். எல்லா நாளும் if your name begins with A to F, you do it Monday. I appointed people to give food for the pastor. They are giving you spiritual food, and you give them natural food. What? Right? So, how many of you like to give on Saturday and Sunday? She will spend money and pray. They will be discussing the message. You will have an excellent message. சனி ஞாயிறும் பாஸ்டரும் மனைவிக்கும் இங்கே மட்டும் இல்லை, அவங்க சபையில் அவங்களுக்கு அந்த ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா அவங்க வந்து உங்களை ஆவிக்குரிய உணவை தயாரிப்பாங்க. நீங்கள் அவங்க சரீர உணவை தயாரிப்பாங்க. You understand what I'm saying? நான் சொல்றது புரிஞ்சுட்டா? ஒருத்தர் உட்கார்ந்துட்டு யோசிக்கிறார், நானே கொடுத்துடலாம், ஹோட்டல் வச்சிருக்காரு, இவர் தான் யோசிக்கிறார், நானே கொடுத்துடலாம் உங்களுக்கு. So, how many of you like to bless your pastor and wife like that? கைத்தூக்குங்க. பாஸ்டரையும் பாஸ்டர் மனைவியும் எத்தனை பேர் ஆசீர்வதிக்க அதனால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க அடுத்த வீக்கெண்ட் யாருக்கு. Do it. It's a family. Amen. They will spend time in reading the word and praying, meditating. You understand what I'm saying? Yes, ma'am. I'm doing all over the world this thing in Germany, Switzerland. டெல்லி, சுவிட்சர்லாந்து, எல்லா பகுதியிலும் நான் சொல்கிறேன். So, fourth verse, Abel gave an excellent offering. ஆபேல் விசுவாசத்தினாலே காயினை காட்டிலும் மேலான பலியை அவன் செலுத்தினான். By it, மூலமாக by it he became righteous. அவன் நீதிமானாக்கப்பட்டான். So, exceed in giving to God. கொடுப்பதிலே அளவு கடந்து கொடுத்து. Now I'm going fast. அளவுக்கு அதிகமாக verse 5. 5ஆம் வசனம். And Enoch, read it. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். தேவன் அவரை எடுத்துக்கொண்டபடியினாலே அவர் காணப்படாமல் போனார். அவர் தேவனுக்கு பிரியமானவர் என்று அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றார். What is the number for God? Light. ஆண்டவருக்கு என்ன நம்பர்? God is light. அவர் வெளிச்சம். 1 John 1:5. God is light. யோவான் 1:5. Enoch walked with
light. ஏனோக்கு தேவனோடு நடந்தான்னா வெளிச்சத்தோடு நடந்தான். How fast was light traveling? வெளிச்சத்தின் வேகம் என்ன? சவுண்டை விட ஃபாஸ்டா போகுது. Yeah, 186,000 miles per second. ஒரு செகண்ட்ல 1,86,000 miles. 1,86,000 மைல் That அது means மண்டலத்துல போகுது லைட். அப்படின்னா light went 7 times around the earth. உலகத்தை 7 தடவை சுத்தி நிக்குது ஆடு மண்டலத்துல. So அந்த ஸ்பீட்ல God நடக்கிறாரு. ஆண்டவர் அந்த ஸ்பீட்ல நடக்கிறாரு. ஏனுக்கு அந்த ஸ்பீட் தான் நடக்கணும். ஏனோக்கு எந்த ஸ்பீட்ல நடக்கிறாரு? So மேரே வாங்க. ஏனுக்கு இப்படி நடக்கல. இப்படி வரலாம். அவரும் 83 தான் பாக்குறாரு. 81 வயசுல பாருங்க என்ன ஓட்டம். 4 more months 83 finish ஆயிடும். 84 ஆகும். இன்னும் 4 மாசத்துல 84. Hallelujah. Hallelujah. என்ன வேணுமோ ஓடிட்டு பாரு. ஏனோக்கு இவரே பார்த்துட்டாரு, ஏனோக்கு பார்த்தாரு. அப்படி நோக்கு விடல. So 300 years 340 ஆண்டுகள் they were not walking on the earth. பூமியில நடக்கல. அடி மார்ஸுக்கு போயிருப்பாங்க. அந்த கோளம் ஜூபிட்டருக்கு போயிருப்பாங்க. ஜூபிட்டர் என்ற கோளம் ஸ்டார் மூன் எல்லாத்துக்கும் போயிருப்பாங்க. அப்படியே 9 கோளங்களையும் அப்படியே சுத்தி போயிருக்கோம். Okay, Enoch, I'll come to your door and say goodbye. ஏனோக்கு போறப்பா பாய் கேட் வரைக்கும் வந்து கேட் வரைக்கும் விட்டுட்டு போறேன். அப்புறம் Enoch பார்த்தாரு. லார்ட், உங்க கேட் வரைக்கும் நான் வந்துட்டு உங்களை விடுறேன். ஏனோக்கு நான் சொல்றேன், என் கேட்டு வந்து விடாதீங்க ஆண்டவரே, நான் உங்க கேட்டுக்கு வந்து உங்களை அடிச்சிட்டு வரேன். இல்லப்பா, உன்னை உன் வீட்டுக்கு வரைக்கும் அனுப்பிட்டு நான் வரேன். அவர் வராங்க. டெய்லி இந்த மாதிரி ஒரு நாள் சொல்லிட்டாரு, வந்துருப்பா வீட்டுக்கு. ஹalleluya, புரிஞ்சுச்சா? ஒவ்வொரு நாளும் அவனுமே கேட்டுக்கு போறாரு. ஒரு நாள் கிட்ட வந்து சரி பண்ண எங்க கேட்டுக்கு உள்ள என் வீட்டுக்கே வந்துடு மேலே கூப்பிட்டு போயிட்டார். நீங்கள் சன் மூன் ஸ்டார்லேயே இருக்குது கூட்டிட்டு போவாரு. So when you walk like that with God, அப்படி நீங்களும் நானும் தேவனோடு நடக்க வேண்டும். no trouble will come near us. அப்படி நடந்தால் எந்த தொல்லையும் நம்மை அணுக முடியாது. Hallelujah. Hallelujah. Verse 6 says, 6ஆம் வசனம் for சொல்கிறது, without faith, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். கஷ்டம்னு சொல்ல முடியாது. முடியவே முடியாது. It is difficult to please God without faith. It is impossible. Don't even try. முயற்சி செய்து கூட He is not happy if you don't show faith. விசுவாசம் வெளியில வரலன்னா உங்களால அவருக்கு சந்தோஷமே இருக்காது. How will God understand who you are? நீங்க யார் என்பதை ஆண்டவர் எப்படி அறிந்து கொள்வார்? By your giving. நீங்கள் கொடுப்பதின் மூலம். Hallelujah. By your giving. உங்களுடைய கொடுப்பதின் மூலம். Abraham was walking with God for 58 years. ஆபிரகாம் தேவனோடு கூட 58 ஆண்டுகள் நடந்தான். He did not know fully about Abraham. God did not know fully. ஆனாலும் கூட ஆண்டவருக்கு ஆபிரகாமுக்கு முழுசா தெரியல. யாக்கோபு Genesis 22, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10, 11, 12. 10, 11, 12. ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தார். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவர் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவருக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவரை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று ஒப்பு கொடுத்தபடியினால் இல்ல அதுல என்ன போட்டுருக்கு? எப்ப? அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் ஒப்பு கொடுத்த பிறகு நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் அடுத்த வேர்டு நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். எப்பொழுது?
அவருடைய பெஸ்ட் கொடுத்தோம்னா Wow. ஹalleluya. அவருக்கே தெரியணுமா ஆண்டவருக்கு நீங்க யாருன்னு இன்னும் தெரியாது. நீங்க பெஸ்ட்டாக கொடுக்கணும் தெரியும். You love God more than anything in the world. How many of you say yes, I love God more than anything? உலகத்தில் இருக்க அனைத்தை காட்டிலும் தேவனை அதிகமாக நான் நேசிக்கிறதுக்கு சொல்ல கை வைத்து பார்க்கலாம். Hallelujah. If you love God more than anything, அப்புறம் என்ன சொல்றாரு? உலகத்தில் இருப்பதை காட்டிலும் ஆண்டவரை அதிகமாக நீ நேசிக்கும் பொழுது ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ பின்னாக புதரில் ஒரு கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த அவர் ஒரு என்ன ஆண் தெரியுமா? What kind of man? He told me to bring the son. என்ன பையனை கொண்டு வான்னு சொல்லிட்டாரு. He said, don't give him. ஆனா இப்போ சொல்றாரு கொடுக்காதன்னு. But I come to the mountain to give God something. ஆனா ஆண்டவரிடத்தில் வந்துட்டேன் அந்த மலைக்கு ஆண்டவருக்கு ஏதாவது நான் கொடுக்கணும். If this is not the offering, there must be something else. இது அவருக்கு காணிக்கை இல்லை என்றால் வேற ஏதோ ஒன்று இருக்குது. So, angel didn't say there is a lamb there. He looked for something else there. அவன் வேற எதையோ தேடுறான் அந்த மலையில. கொடுக்க வந்துட்டேன், கொடுக்காம போக மாட்டேன். இங்க மகன் இல்லைன்னா வேற இது எங்க இருப்பார்? அவரே கண்டுபிடிச்சார். கொடுக்க வந்தவன் கொடுக்காம போக மாட்டேன். சர்ச்சைக்கு வந்தா கொடுக்க வந்தீங்களா? கொடுக்காம போவாதீங்க. ஆமென். ஜெபம் பண்ண வந்தீங்களா? நான் சொல்றேன், என் சமூகத்தில் ஒருத்தரும் வெறுமையா வரக்கூடாதா? நீங்க ஜெபம் பண்ணும்போது தேவ சமூகம் போறீங்கல்ல, அப்ப பக்கத்துல ஒரு டப்பா வச்சு காணிக்க போடணும் வீட்டில். இப்படி செஞ்சு பாருங்க. No one appears before me empty. ஜெபம் பண்ணும்போது தான் காணிக்க போடுங்க. சண்டே கொண்டாந்து இங்கே செய்யுங்க. அதான் வாரும்போது சேர்த்து வச்சுன்னு சொல்றாருல போகுது. வாரும்போது சேர்த்து வச்சு சண்டே கொண்டாந்து போடுகின்றார். ஆமென். ஸோ giving is living. கொடுப்பதுதான் வாழ்க்கை. Others are breathing. இல்ல வேற எதுவும் சொன்னா அதுதான் மூச்சு விடுவது. கொடுக்காம இருக்கவங்க சும்மா முயற்சிட்டு இருக்காங்க, கொடுக்கறது தான் நல்ல வாழ்க்கை வாழ்றாங்க. Hallelujah. Hallelujah. Now listen. God gave you salvation. கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார். He gave you healing. சுகத்தை தந்திருக்கிறார். He gave you Holy Ghost. பரிசுத்த ஆவியை He தந்திருக்கிறார். gave you peace. சமாதானத்தை He தந்திருக்கிறார். gave you a job. வேலையை தந்திருக்கிறார். He gave you money. பணத்தை கொடுத்திருக்கிறார். இதில் எது அவர் கொடுக்க முடியும்? And He gave him healing. And He gave him salvation. Only one thing you can give him. இத்தனை கொடுத்தாரு, அதுல எதையாவது அவருக்கு நீங்க கொடுக்க முடியுமா? அவருக்கு சுகத்தை நீங்க கொடுப்பீங்களா? அவருக்கு ரட்சிப்பை கொடுப்பீங்களா? Only thing you can give to him is your money offering. நீங்க அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் நீங்க கொடுக்கின்ற காணிக்கை. Become the best people in Tambaram as the people are giving from people's church. Hallelujah. இன்றைக்கு ஒரு காரியத்தை இந்த மக்கள் புதுவாழ்வு சபையில் நீங்க கற்றுக்கொண்டீங்க. என்னன்னா, நான் இந்த தாம்பரம் பகுதியில் என்னுடைய சபைக்கு அதிகமாக கொடுக்கிற ஆளாக மாறுவேன். Amen. நீங்க பாசம் உங்க சபை கூட இங்கே கொண்டு எழுதி என்ன கொடுத்துட்டு போறீங்க? உங்க சபை. I think yesterday I did the giving 100 rupees. Yesterday? On Sunday. Sunday. Okay. Sunday I was showing what somebody was doing. I wireless over change on the time. என்ன சொன்னேன்னா, there was a man in America, many Americans don't know. Every day he was giving money outside his house. அமெரிக்காவில் ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டுக்கு வெளியில ஒவ்வொரு நாளும் ஒருத்தருக்கு ஏதாவது கொடுத்துருக்காரு. காசு. The crowd started increasing. அதை வாங்குறதுக்கு Traffic jam. டிராஃபிக் ஜாம் ஆகுது. So police said, what is this? You're doing this. Is it wrong to give money, Father? No, you do it. அப்போ போலீஸ் வந்து என்ன அப்போ ஒரே கூட்டமாக இருக்குது, என்ன பண்ணுற டான்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாம் கேட்டாங்க, ஏன் நீ இப்படி சும்மா காசு கொடுக்குற? Why you are giving money away? He said, I read one verse. Jesus said, it's more blessed to give than to receive. அதுதான் நம்ம பதில் சொன்னாரு. பைபிளை படிக்கும்போது பெற்றுக்கொள்வதை காட்டிலும் கொடுப்பது மேலானது சொன்னதை கொடுப்பதே இங்கிலீஷில் கொடுத்து மிகுந்த ஆசீர்வாதம்.
ஆமென். அதை ட்ரை பண்ணுறேன். 6 மாதமும் டெய்லி காசு கொடுத்தாரு. திடீர்னு ஒரு ஆயில் வெல் பாதி விலைக்கு விற்கிறாங்க கேள்விப்பட்டார். கொடுத்த பிறகு அவருக்கு ஒரு செய்தி வருது, ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த எண்ணெய் கிணறு இருக்குது, பாதி விலைக்கு வருதுன்னு சொல்லிட்டு அவருக்கு செய்தி. அதை வாங்கிட்டார். அதை விற்று நிறைய காசு வந்து அந்த ஸ்டேட்டில் இருக்க எல்லா ஆயில் வெல்லும் வாங்க போனார். ஒரு கணக்கு தேசத்தில் இருக்க எல்லா கிணறையும் அந்த ஸ்டேட் டைப்பு சொல்லிடுச்சு. எல்லாம் இந்த ஸ்டேட்டில் வாங்கக்கூடாது, இந்த ஸ்டேட்டில் இதுக்கு மேலே வாங்கக்கூடாது, இவ்வளோ லிமிட் முடிஞ்சு ஈஸி. இன்னும் ரொம்ப ஜாதி. அமெரிக்கன் ஸ்டேட்டில் ஏதாவது ஒரு கல் வந்து நடுவில் தட்டுச்சுன்னா அது படிக்கட்டு மாதிரி வச்சு மேலே போவாங்க. நம்ம எல்லாம் கல் வந்தால் தடிக்க விடுவோம், ஆனால் அவன் படிக்கட்ட மாதிரி மேலே ஏறுவோம். இந்த ஸ்டேட்டில் வாங்கக்கூடாதுன்னா இன்னும் 49 ஸ்டேட் இருக்குது, அங்கே வாங்க ஆரம்பிச்சிடும். வாங்கி 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 he became the wealthiest man in America. அவ்வளவு கிணறுகளை வாங்கி அமெரிக்கா தேசத்திலே பெரிய கோடீஸ்வரனா மாறிட்டார். அவர் பேரு ஜான் டி ராக்கஃபெல்லர். ஆமென். ராக்கஃபெல்லர் ஃபவுண்டேஷன் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு நிறுவனம். ஆனா இதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ நான் பார்த்தேன். அமெரிக்கன்ஸுக்கு தெரியாது, தெருவில் கொடுத்தாருன்றது எனக்கு தெரியாது. So he was giving like that. He became the richest man in America. எவ்வளோ பணம் தெரியுமா இருந்துச்சு? அவர் சாப்பிடும்போது எவ்வளோ பணம் அவருக்கு தெரியுமா? 24ல் எப்படி கொடுத்தாரு, 24ல் எப்படி கொடுத்தாரு? சின்ன பையன். 44ல் அவருக்கு ஒரு சிக்னஸ் வந்தது. 46 வயசுல ஒரு வியாதி வந்தது. டாக்டர் சொன்னாரு 200 இயர்ஸ் முன்னால் எக்ஸ்ரே கிடையாது, ஸ்கேன் கிடையாது, நீங்கள் இந்த மாதம் செத்து போயிடுவீங்க அவ்வளோதான். அவன் வந்து கேட்டாங்க, நம்மகிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, கம்ப்யூட்டர் இல்லாதனால முன்னான்னு கேட்டாங்க. 200 பில்லியன், மில்லியன் இல்லை பில்லியன், 200 இயர்ஸ் மூலம் 200 பில்லியன்னா இப்போ 200 ட்ரில்லியன். இந்த 200 ட்ரில்லியனை அமெரிக்காவே வாங்கிடலாம், அவ்வளோ காசு இருக்குது. அமெரிக்காவையே விலை கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு பணம் வந்துச்சு. தெருவில் காசு கொடுத்தவர் செத்து போயிடுவாரா? ஓகே, இதில் பாதியை சர்ச்சு கொடுத்துருங்க. அந்த காலத்தில் நான் எல்லாமே போயிட்டேன். எல்லாம் ஸ்ட்ரைட் பண்ணாங்க. சார் 5 லட்சம் எம்ப்ளாயி, நான் சொல்கிறது செய்தான் உன் வேலை, அடுத்த வாரமா இப்போ எவ்வளோ இருக்குது, 100 பில்லியன் பி பாய். இதில் பாதியை சோஷியல் சண்டை போடுறாங்க. 200 பில்லியன்லேருந்து 50 பில்லியன் ஆச்சு. 50 பில்லியனே போதுப்பா, உங்கள் பேரை வச்சு காசு கொடுப்பாங்க. இவ்வளோ காசு இப்படி கொடுத்ததுனால 44 வயசில் சாகாமல் 99 வயசில். ஏன் கொடுக்கிறதுனால உங்களுக்கு பணமும் வரும், கொடுக்கிறதுனால உங்களுக்கு சுகமும் வரும். கருமைக்கு வியாதி பிசு பிசினித்தனம், பிசு நாரி, கை விட்டு காசு போக மாட்டேன், பிசு பிசுன்னு பிடிச்சிக்குது, அதனால உடம்பு நாரி. கை வச்சு சொல்லுங்க, நான் பிசுநாரி அல்ல, பிசினாரி அல்ல, தாராளமாய் கொடுப்பேன். என் ஒய்ஃப் சொல்லும், சர்ச்சுக்குள்ளே போகும்போது பாக்கெட்டில் $20 கொடுக்குறீங்க, கெட்ட வந்து நீ பார்த்தேன் $20 $200 20 ஆச்சு. ஆமாம், கொடுத்து தான் நம்ம வயசில் ஷேக்கன் பண்ணும்போதெல்லாம் சர்ச்சில் $20 வச்சுக்கணும். பாஸ்டர் மாதிரி வந்தாக்க $100 வச்சுக்கிட்டோம். முடியாது, யூ கேவ் மீ $100. எஸ், இப்படி கொடுத்ததுனால என்னாச்சு, அந்த புக் ஸ்டோரில் இருந்த அம்மாவுக்கு $50 கொடுத்தேன். அழ ஆரம்பிச்சாங்க. Now, why are you crying? I came from a long distance. I stopped my car. But zero gasoline. காசு இல்லை. நீ எனக்கு $50. ரொம்ப தூரத்துலேருந்து இந்த சர்ச்சுக்கு வரும்பொழுது கொஞ்சம் பெட்ரோல் கொடுத்தாங்க, நடுவில் நின்றுடுச்சு. ஆனால் நீங்கள் $50 கொடுத்தது எனக்கு திரும்பவும் அந்த பெட்ரோல் வாங்குவதற்கு தேவையான பணம் இதில் கிடைச்சதுன்னு சொல்லி ரொம்ப அழ ஆரம்பித்தாங்க. எப்பவுமே நீங்கள் ஷேக்கன் பண்ணாதான் வச்சு கொடுங்க. ஓகே, ஆமென். வெறும் கையை வச்சு ஷேக் பண்ணாதீங்க, ஷேக் மாதிரி உள்ள உட்கார்ந்து வச்சு கொடுங்க. ஹalleluya. ஷேக்
ஹalleluya. Hallelujah. இப்படி தான் கொடுத்துட்டு போனாரு. சண்டே இருந்தீங்க ஓகேவா? சண்டே வந்தீங்க Yes. டெய்லி என்ன பண்ணாரு? 100 rupees. இது வந்து வெறும் 100 ரூபாய் இல்லை. 82 இயர்ஸ் தலைகளே வரல 100 தலைவர் இப்படியே கொடுத்துட்டு போனாரு. நீங்கள் தான் ஹோட்டல் வச்சுருக்கீங்க, டெய்லி இப்படி கொடுத்துட்டு போகிறாரு. டெய்லி காசு கொடுக்குறாருப்பா ராக்கஃபெல்லர். ஹalleluya. Praise the Lord. ரெண்டு இருந்தால் ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் கொடுத்துருந்தோம். டெய்லி கொடுக்குறாரு. Daily he was giving. We were not here Sunday. Yeah, I know. Hallelujah. Every day he was giving money on the street. Can you imagine? Can you imagine? Every day he was giving money. 100. Huh? 100 la. Avula $20 கொடுத்தாரு. Hallelujah. Hey, அப்பா இந்த பையன் எக்ஸ்சேஞ்ச் போய் கொடுத்தாரு. அவர் ஒரு 100 வச்சிருக்காரு. Hallelujah. Okay, daily 100 daily காசு கொடுத்தாரு. Daily காசு கொடுத்தாரு. Praise the Lord. So, கொடுத்தா சந்தோஷமான. Amen. Every day he was giving money. Every day he was giving money. Every day he was giving money. And then he became நம்மால் தான் செய்கிறது தெரியுமா? இந்த ஷாப்பிங் மால் அவரு தான் கொடுத்தாரு. அது ஏன் இதை செய்யறது தெரியுமா? இங்க யாராவது ஒருத்தர் ஷாப்பிங் மால்ல போய் போறீங்க, நம்மால் தான் டிரைவர் ஒரு சனிக்கிழமை கொடுத்து பாருங்க, ஒரு போர்டு போட்டுருக்கீங்க. Jesus said it's more blessed to give than to give. I am trying it. அவங்க கேட்க மாட்டாங்க. இல்ல ஷாப்பிங் மால் அப்படிலாம் வச்சுட்டு நீங்க காசு கொடுத்துட்டே போங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இங்க யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க, நீங்க தான் செய்ய போறீங்க. அவன் யார் செய்ய போறீங்க? ட்ரை பண்ணுங்க, கை தூக்குங்க. 50 ரூபா கட்டி 20 ரூபா கட்டி யூஸ் பண்ணுங்க, கை தூக்குங்க. செஞ்சீங்கன்னா சர்ச்சுக்கு பெரிய பில்டிங் வாங்கிடுவீங்க. ஆமென். ஹalleluya. glory to God. இந்த காம்பெக்ட் ஃப்ரீ ஆம்புலன்ஸ் அனுப்புவீங்க. ஹalleluya. பாருங்க, people church ஃப்ரீ ஆம்புலன்ஸ் வைத்தியருக்கு போது ஆம்புலன்ஸ் போனா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. டெலிவரி ஆகுது ஆம்புலன்ஸ். சர்ச் எல்லாம் செய்யணுமா? சர்ச் 20,000 people இந்த ஒரு சொல்ல மாட்டேன், போய் சொல்ல மாட்டேன். அவர் சொல்கிறார், நான் போய் தெருவில் பாட்டு பாடுறோம், ஏசு நல்லவர் எல்லாம் வந்து நிறுத்துறோம், போதும் போ திருப்பி. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் ஜம்ப் பண்ணி கை பிடிச்சிக்கலாம். ஏன் தெரியுமா நான் சொல்லவா? ஏசு நல்லவன்னு எனக்கு தெரியும், நீ நல்லவனா? 17 ஏக்கர் வச்சுருக்க, 20,000 பேர் வச்சுருக்க, எங்களுக்கு ஃப்ரீ கிளீனிங் சரியா? செய்யணும். It was good works to other people. நீ 10,000 20,000 போய்
ஒரு 2 எஸ்யூவி வாங்கிட்ட, உன் வீடை பெருசாக கட்டிக்கிட்ட, நீ என்ன செய்கிற ஊருக்கு? ஒர்க், த ஹெல்ப், தமிழில் சொல்லுவோம், த ஹெல்ப் யூ டூ ஃபார் அதர்ஸ் இஸ் த ரெண்ட் யூ பே ஃபார் லிவிங் ஆன் எர்த். நீங்கள் மற்றவர்களுக்கு செய்கின்ற உதவி இந்த பூமியிலே நீங்கள் வாழ்வதற்கு நீங்களே கொடுக்கிற வாடகை. Amen. Everybody become a good worker. ஒவ்வொருவரும் நல்ல வேலையாள். Good work they should do. நல்ல வேலையை நாம் செய்ய வேண்டும். Anointing card வச்சுக்க. காசே கேட்க மாட்டேன், போவேன். நீ எனக்கு எவ்வளோ செய்யற? Hallelujah. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஏழாவது வசனம். By faith Noah built it. முடிச்சிட போறோம். 8வது படிங்க. விசுவாசனாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். 1656 வருஷம் மழையே பெய்யல பூமியில. நம்ம பேருக்கு தெரியாது. 1656 வருஷம் ஆதாமிலிருந்து மழையே பெய்யல. நோவா டைம்ல தான் பெய்யாத எல்லா மழையும் வந்துச்சு. ஸோ மழையே பார்க்காதவர் வெள்ளம் வருதுன்னா விசுவாசம், அதுதான் விசுவாசம். பிள்ளையே பிறக்கலன்னா 2 பிள்ளை பிறக்கும் போது விசுவாசம். ஆமென். 1656 வருஷம் மழை வரல பூமியில். ஆதாம் துவங்கி நோவா வரைக்கும் மாம்பழமே சாப்பிடல. மழை வந்தாலே மாம்பழம் எல்லாம் கலாக்காவும் அது நெல்லிக்காவும் சாப்பிட்டுருப்பாங்க. இமேஜின் பண்ணுங்க, அதுதான் சொல்றேன். மழையே பார்த்ததில்ல, வெள்ளம் வருதுன்னு விசுவாசார எப்படி தெரியும்? வேலையை கட்டினாப்பா, எல்லாம் கேலி பண்ணிருப்பாங்க. மழை வரல, ஒரு வெள்ளம் வரலாம். எத்தனை பேர் கேலி பண்ணிருப்பாங்க? ஆமென். அது போட்டு கட்டிகிட்டே போனாங்க. 120 வருஷம் கட்டினாங்க. அப்புறமா இருவாணி எல்லாம் கிடையாது, மரத்தை ஷார்ப் பண்ணி வச்சுருக்காங்க. 120 வருஷம். ஏன் நான் ரிட்டையர் ஆக மாட்டேன்றேன்? ஏன்னா நோவாக்கு 480 வயசுல அவருக்கு வேலை கொடுத்தது. அவருக்கு 480 வயசாகும் போது பேழையை கட்ட ஆரம்பிச்சார். அவருக்கு அப்பதான் வேலையை கிடைச்சதுவா. 480 வயசுல அவர் வேலை செஞ்சாரு. நான் 82 வேலை செய்யணும். ஆமென். கைத்தூக்கி சொல்லுங்க. நான் கவர்மெண்ட்ல ரிட்டையர் ஆனாலும், கம்பெனி ரிட்டையர் ஆனாலும், ஆண்டவர் ரிட்டையர் ஆனாலும் ஹல்லேலூயா. By faith Noah built an ark. விசுவாசத்தினாலே நோவா பேழையை கட்டினார். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவன் எச்சரிப்பு பெற்று, காணாதவைகளை குறித்து, மழையை பற்றி காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, தேவ எச்சரிப்பினாலே பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினார். அதனாலே அவர் உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விசுவாசத்தில் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானார். So what happened? நோவா ஒரு சீட் விதையை ரெடி பண்ணார். சீட் பேழை தான் ஒரு விதை. அவர் போட்ட விதை அவரை காப்பாத்துச்சு. இந்த மாங்கொட்டை இருக்கு, இதில் 3 பார்ட். ஆவி ஆத்மா சரீரம், எம்பிரியோ, எண்டோஸ்பெர்ம் and the outer coat, the body, உள்ள soul, spirit. எல்லாமே 3 தான் உண்டாக்குறாரு. வெளில பாருங்க, 1 மடங்கு 2 மடங்கு, இது இடுப்பு, முட்டி, ஆங்கிள், எல்லாம் 3 தான் உண்டாக்குறாரு. விதையை கூட தான் உண்டாரு. இதுக்குள்ள என்ன இருக்கு சொல்லுங்க, சமாதானம் சொல்லுங்க. தெரியும், நீங்க பயப்படுறீங்க. பொதுவாக போட்ட ஜீவன் காரியம்.
என்னென்ன இருக்கு பார்க்கக்கூடியது? ஆ சொல்லுங்க. பயப்படாதீங்க, எல்லாம் கரெக்ட் ஆன்சர். இதுக்குள்ள என்ன இருக்கு? மாமரம். ஒன்று ஒன்றா சொன்னால் இதுக்குள்ள வேர் இருக்குது. முதல்ல வருதுன்னா வேர், அப்புறம் ஸ்டெம். போட்ட பரவாயில்ல, இதுக்குள்ள வேர் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டெம் வருது, அதுக்கப்புறம் இலை வருது, அதுக்கப்புறம் பூ வருது, அதுக்கப்புறம் காய் வருது, அதுக்கப்புறம் பழம் வருது, அதுக்கப்புறம் பழத்துக்குள்ள என்ன இருக்கு? இவர் ஆரம்பிக்கிறார், இவர் தான் முடிக்கிறார். 11:30 படி நீதிமொழி இங்கிலீஷில் நல்லா இருக்கு. The fruit of the righteous is the tree of life. நீதிமானுடைய கனி பலன்னு போட்டு ஒரு நீதிமானுக்கு ஒரு பழம் கிடைச்சா அது உள்ள விதை இருக்கு நமக்கு தெரியும். அதனால தான் ட்ரீ வருது. நீதிமானுடைய கனியில ஜீவ விருட்சம். ஏன் நீதிமான் பழத்தை கழிச்சனா நல்லா இருக்கு சாப்பிட்டு போட மாட்டோம், அது உள்ள விதை மறுபடியும் போடணும். கொடுத்துக்கிட்டே இருக்க இவர் கொடுத்தார் பாருங்க, அதுதான் அவரை மிதக்க வச்சுட்டு. உலகத்தையே அழித்தது தண்ணி. எந்த தண்ணி உலகத்தை அழித்ததோ அதே தண்ணி இவர் மிதக்குது. உலகத்துக்கு பொருளாதார கிரைசிஸ் வரப்போகுது. அந்த டைமில் போகிறோம். நெக்ஸ்ட் இயர் சாப்பாடு விலையை எல்லா காரெல்லாம் குறையும், வீடெல்லாம் குறையும். 2026 கிரிட்டிக்கல் இயர். ஏன்னா யாவே உடைய நம்பர் 26. யோன் 10 ஹே 5 வாவ் 6 ஹே 5 10 5 15 6 21 5 26. ஃபர்ஸ்ட் அவருடைய நாமத்தில் ஒவ்வொரு எழுத்துக்கோட உலகத்தை கலக்கிற சம்பவம் வா. யோஜனை 10 ஆடாம்லேருந்து 10வது நோவா உலகத்தை கலக்கல. அடுத்தது 5 யோடு ஹே ஹேனா 5. அப்படி அடுத்த நாளைக்கு கொண்டாந்து கொடுக்குற சீட்டெல்லாம் 10 5 15. நோ ஆதாமுக்கு அடுத்த 15வது யார்? ஜெனிசிஸ் 10:25 படி. பெல்லேக் யார்? அவருடைய 10:25. ஏபேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஒருவனுக்கு பெலியாகு என்ற பேர், ஏனெனில் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. அப்போதான் கான்டினென்ட்டே உண்டாச்சு. அமெரிக்கா அது வரைக்கும் ஒரே பிளாட்டா, ஒரே பீஸு. அந்த பூமி அதிர்ச்சி கொடுத்து உலகத்திலே நடக்காத பயங்கரமான பூமி அதிர்ச்சி கொடுத்து கண்டங்கள் பிரிக்கப்பட்டது, பூமி பகுக்கப்பட்டது. 10 Noah 5 Peleg 15 6 இருக்குது. வாவம்னா 6. 15 + 6 21. யார் 21? ஃப்ரம் ஆடம் ஐசக். ஐசக் யார்? மணவாளன். அவர் தானே முதல்ல இறங்க வர்றாரு. ஐசக் தானே காத்துட்டு இருக்காரு ரெபெக்காவுக்கு. 21 ஐசக். அடுத்தது 5 ஹேன் 5. 21 + 5 26. அதான் யாவையோடைய நம்பர். 26 ஃப்ரம் ஆடம் யார்? மோசஸ். இந்த டைமில் என்ன நடந்துச்சு? தேவனுடைய ஜனங்கள் இஸ்ரவேலர் உலகமாகிய எகிப்துக்கு ராட்சியமாய் போகிறாங்க கானான். என்ன அருமையான பைபிள் எல்லாம் உள்ளே வச்சிருக்காரு, கண்டுபிடிக்கணும். இட் இஸ் த க்ளோரி ஆஃப் காட். 25 பாரு நீதிமொழி. டு கன்சீல் அ மேட்டர். அவர் ஒன்ஸ் கேட்பார். And it is the glory of the king. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. மகிமையின் போட்டு. Glory of the Lord is to conceal a matter. அப்புறம் காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. வெளியேறு பெற்று வெளிப்பாடலாம் உள்ள மதிச்சு வைக்கிறார், மறைச்சு வச்சு வைக்கிறார். ஏன்? சும்மா சோம்பேறிக்கெல்லாம் வெளிப்பாடு கிடைக்காது. சோம்பேறிக்கு பூமிக்குள்ள என்ன வச்சிருக்காரு? தங்கம், எண்ணெய், என்னென்ன
என்னமோ வச்சுருக்காரு. மேலே என்ன இருக்குது? காஞ்சி போன குச்சி இலை. சோம்பேறிக்கு இதுதான். ஆழமாக தோன்றவனுக்கு அது. ஸோ ரெவல்யூஷன் வரணும்னா 4-5 மணி நேரம் படிங்க. கேள்வி கேளுங்க. நான் கேட்டல என்ன ராங் எழுதிருக்கேன். முதல்ல தேசத்தை விடணுமா, சென்ட்ரல் வந்து ஏர்போர்ட்டில் வீட விடுங்க. அப்போ நான் வந்து அன்றைக்கி பதில் கிடச்சது இல்லை, தி ராப்சர் வேர்ட்ஸ்ன்னு சொல்லி. ஸோ when you read the Bible, another word சொல்லிடுறேன், உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் 6 மணி நேரம் பைபிள் படிச்சிங்கன்னா எல்லாம் முடியும். அது எங்கே இருக்குது? நெகேமியா 9th chapter verse 2-3 இருக்குது. அவர்கள் 6 மணி நேரம் வேதத்தை படித்தார்கள், 6 மணி நேரம் ஆராதித்தார்கள். அப்போ அங்கே அலங்கம் கட்டுற பிரச்சனையெல்லாம் ஒழிஞ்சு அவங்க எருசலேமில் வாழை கட்டினாங்க. 6 மணி நேரம். நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்கேன். விசா முடிஞ்சு போச்சு, என்னை டிபோர்ட் பண்ணுறான், 6 மணி நேரம் உட்காந்து பைபிள் படிக்கணும். செல்ஃபோன்லாம் வச்சுட்டு வாயில் படிக்கணும். பைபிள் எப்படி படிக்கணும்? வாயில் படித்தா நீ கேட்குற வசனத்தை கேட்கும்போது ஸ்வீட் வருதா? கண்ணில் படித்தா பாதி தான். வாயில் படித்தா இன்னொன்று தூங்க மாட்டியே. வாயில் படித்தா முடிச்சுட்டு தானே இருக்கணும். அதெல்லாம் பைபிளில் தனியாக படித்தா வாயில் படிங்க. அவன் வெறும் கண்ணில் பார்க்காதீங்க, அப்படியே தூங்கிட்டே இருக்கும். ஸோ வாயில் 6 மணி நேரம் படிங்க. அதுக்கு நீங்கள் சங்கீதம் 150, நீதிமொழி 31 படித்தா 6 மணி நேரம் ஆகும். இல்லை லூக்கா யோவான் அப்போஸ்தலர் படித்தா 6 மணி நேரம் ஆகும். இல்லை 4 காஸ்பல் படிச்சிங்கன்னா 6 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். இப்படி படிச்சிங்கன்னா உங்களை பிரச்சனைலாம் போயிடும். அந்த விசா டிபோர்ட் பண்ணுறவங்க 6 மணி நேரம் படித்தவங்க அடுத்த வாரம் சண்டே வந்து சாட்சி கொடுக்குறாங்க. 6 மணி நேரம் பைபிள் படித்தேன், அதே இமிகிரேஷன் இது இன்டர்வியூ கொடுத்து எனக்கு க்ரீன் கார்டு கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்கும் ஒரு சேலஞ்ச் வந்து அமெரிக்கன்ஸ்லாம் சொன்னாங்க, நான் வரணும், இந்த வாரம் குரூசைட் நடத்துகிறேன்றியே, நாங்கள் வரோம்னாங்க. நான் என்ன பண்ணேன்? நோ. அவன் கேட்குறான், கால் வருது ஆன்சர் பண்ணுறியான்னு. நோன்னு போயிட்டான். இதான் ஐஃபோன். ஸோ நான் என்ன பண்ணேன்? 2 அமெரிக்கன் வரேன், நான் குரூசைடு, நான் வீடை மாற்றுறேன். இவங்க வேறு வராங்களே அப்படின்ட்டு 6 மணி நேரம் படித்தேன். 7வது மணி நேரம் படிக்கும்போது அங்கே ஃபோன் வருது. Hey John Paul, something has come up, man. We are not able to come out, but what? அந்த காசை ஒன்று அனுப்பிட்டேன், நீ குரூசைட் பண்ணேன். 6 மணி நேரம் பைபிள் படித்தா 20,000 தான் அங்கே கிடச்சிருப்பா. உனக்குதா எனக்கும் நான் வீடு மாற்றணும், அமெரிக்கன் வராங்களேன்னா எவ்வளோ வேலை செய்யணும். நான் 6 மணி நேரம் பைபிள் படித்தேன். 7வது மணி நேரம் படிக்கும்போது அவங்களே கூப்பிட்டு ஏதோ வந்துருச்சு, நாங்கள் வரல, நாங்கள் வந்தால் எவ்வளோ செலவாகும், அதை ஒன்று அனுப்பிட்டேன். 20,000 ஆகும். பரவாயில்லையே, எல்லாம் கைத்தூக்கி சொல்லுங்க. நான் ட்ரை பண்ண போகிறேன், நான் ட்ரை பண்ண போகிறேன், ஹல்லேலூயா, நான் ட்ரை பண்ண போகிறேன். கடைசியாக 8வது வசனம், கடைசி வசனம் 11th chapter verse 8. இப்ரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். அதுதான் ராப்சர். 7 வசனமும் 7 காலங்கள், 7 டிஸ்பென்சேஷன். நோவாது கடைசி டிஸ்பென்சேஷன், ஜூஸ் பீப்புளுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட்டு. 8வது ஆபிரகாம் ராப்சர். ஆபிரகாம் பாருங்கள், ஜெனிசிஸ் 12th chapterல 4வது வசனத்தை புறப்பட்டார், 5வது வசனம் கானான் போயிட்டார். ராப்சர். மோசே 3600 வசனத்தில் 40 வருஷம் ரவுண்ட் அடிச்சு கானான் போகிறார். அதுதான் கிருபை ஜனங்கள். மோசே என் போல நம்பர் 20 verse 12 என்ன சொன்னார்? நீ என்னை விசுவாசிக்கல, அதனால கானான் போக மாட்டேன். விசுவாசம்தான் நம்பர் 1 ஆண்டவர். நீ மிரக்கல் பண்ணுறியோ, ஹீலிங் பண்ணுறியோ, ஆல் நைட் ஜபம் பண்ணுறியோ, முகமே பிரகாசிக்கிற மாதிரி இருந்தால் கூட மோசே மாதிரி கானான் கிடையாது. எவ்வளோ சீரியஸ் காட் தெரியுமா? ஸோ லேர்ன் ஃபெய்த், யூ வில் க்ளோரிஃபை காட், யூ வில் ப்ளீஸ் காட். எல்லாம்
back to you. கிருபைக்கும் மேலாக விசுவாசத்தில் நாம் செயல்படும் பொழுது நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்யும். கைகளை வைத்து ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. உண்மையான தேவனுடைய வார்த்தை